ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் 4 செட் பீசஸ் எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட போகிறேங்க. அதோட ஃபேன்சி வேர் பேங்கிள்ஸ் இருக்குது, பேர் பேங்கிள்ஸும் இருக்குது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே ஆவடி தனிஷ்க் ஷோரூமில் இருந்து தாங்க ஷூட் எடுத்துகிட்ருக்கேன். நான் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி 8770 rupees per gram இருந்துச்சுங்க. நான் இனிமேல் டேட்டோடு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். என்ன டேட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஏறி இருக்குது கோல்டுன்னுட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரி, எல்லா பேங்கிள்ஸ்க்கு வெயிட் நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. 4BW 4 பேங்கிள்ஸ் வெயிட்டுன்னு அர்த்தங்க. பேரன்றது பேரனே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பேங்கிள் பிடிச்சிருக்கு, வேஸ்டேஜ் வேணுமென்னா நான் பின்னாலே அந்த பேங்கிள்ஸ் காட்டும் போதே அதோட டேக்கும் காட்டியிருக்கேங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டேகு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு அந்த 4 பேங்கிள்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதோட வேஸ்டேஜ் எவ்வளோ, எல்லாம் மேக்கிங் எவ்வளோ, எல்லாம் கிளியராக வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், கெட்டியாக இருக்கும். ரஃப் அண்ட் டஃப் யூஸ் பண்ணுற மாதிரி பேங்கிளுங்க. 57 grams இருக்குங்க. இந்த பேங்கிள் பாருங்கள், அடுத்த மாடலு 45 grams இருக்குங்க. 4 பேங்கிள் சேர்த்து ஒரு ஷைனிங் பேங்கிள் மாதிரி இருக்குங்க. எல்லாமே ஷைனிங் தெரியுது. அப்படியே அங்கங்கே ஒரு மீடியம் பேங்கிள் மாதிரி கொடுத்துட்டு ஷைனிங் வருது. 4 பேங்கிள்ஸ் எல்லாமே ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரிதுங்க. கையோடு நம்ம போட்டிக்கலாம், அது மாதிரி பேங்கிள்ஸ் தாங்க. நல்லா இருக்கும். இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேங்கிள். உள்ள க்ளோசிங் எல்லாம் கூட கெட்டியாக இருக்குது. இந்த பேங்கிள் 39 gram கிட்ட இருக்குங்க. 5 பவுன் கிட்ட வருது. ப்ளைனாக வரும். அப்போது அந்த அங்கங்கே ஒரு டாட் வரும். அந்த ஃபினிஷிங் ஒரு லேசாக கோல்டு சாலிட்டாக இருக்கிற மாதிரி மேலே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. 5 பவுன் கிட்ட இருக்குங்க 4 பேங்கிள். அந்த டேகோட நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்கணும்னு நினச்சிக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த பேங்கிள் பாருங்கள், ஒரு ஓவல் ஷேப்பில் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்பி டைப்பு பேங்கிள் தாங்க. கொஞ்சம் போலாக இருக்குது. பார்க்குறதுக்கு 4 பவுன் தான் இருக்குது. ஒரு பேங்கிள் 10 கிராம் கிட்ட வரும். நல்லா இருக்குது. இந்த பேங்கிளுமே லைட் வெயிட்டாக பேங்கிளுங்க இது. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், ஒரு எஸ் டைப்பில் வருங்க, பெண்டான மாதிரி. அப்புறமா ட்ரையாங்கிள் டைப்பில் சைடில் வருது. ஜிக்ஜாக் டைப்பில் இருக்குங்க. 5 பவுன் கிட்ட வரும். 4 பேங்கிள்ஸ் 5.25 பவுன் வரும். நல்லா இருந்துச்சுங்க. கெட்டியாக இருக்கும். அந்த காலத்துலனே நம்ம வங்கி பேங்கிள் போடுவேன்ல, அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ட்ரெண்டியாக மாற்றிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த பேங்கிள் நிறைய சிஸ்டர்ஸ் போட்டுட்டு தான் இருப்பாங்க. ப்ளைனாக இருக்கும். மேலே அந்த ஷேடிங் பாருங்கள், அந்த 2 லேயரு 2 பேங்கிள் ஒட்டின மாதிரி மாடல் இது. இது 49 gram கிட்ட இருக்குது. 6 பவுன் இருக்குங்க. பேர் பேங்கிள் 3 பவுன் வரும். நீங்கள் பேராக வேணும்னா கூட கொடுப்பாங்க, சிங்கிள் பேங்கிள் கொடுக்க மாட்டாங்க. இது கையோடு போடுற மாதிரி வாங்கணும் நினைக்கிறவங்க இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே ஸ்கீமும் அவைலபிள் இருக்குங்க. தனிஷ்கன்னாலே வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும்னுட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான். நீங்கள் ஸ்கீம் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கீமில் வர பெனிஃபிட் வச்சு நீங்கள் பேங்கிள்ஸு இது மாதிரி லைட் வெயிட் பேங்கிள், நம்ம வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற பேங்கிள் எல்லாம் வாங்கிடலாம். இப்போ நான் காட்டுற பேங்கிள் எல்லாமே நீங்கள் சீட்டு போட்டால், ஸ்கீம் போட்டால் வாங்கிடலாம். அது மாதிரி லோயஸ்ட்டு வேஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் தான் இது. இந்த பேங்கிள் பாருங்கள், வெண்டு நான் சொன்னேன் இல்லைங்க, வங்கி மாதிரி மாடலு. அது ஒரு ஷேடு ஷைனிங் மாதிரி கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் ட்ரெண்டியாக மாற்றிருக்காங்க. இதுவுமே 6 பவுன் கிட்ட இருக்குங்க. 1 கிராம் கூடவே இருக்குது. நல்லா இருக்குது. கெட்டியாக இருக்குங்க. கம்பி பேங்கிள்ஸ் தான் பாருங்கள். இந்த கையில் 2 பேங்கிள், அந்த கையில் 2 பேங்கிள் போட்டால் நல்லா இருக்கும். அந்த ஷேடே நல்லா இருக்குது. பெண்டான மாதிரி வங்கி பேங்கிள் மாதிரி ஷேடே நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இந்த பேங்கிள் பாருங்கள், இது 5 பவுன் கிட்ட இருக்குங்க. 4 பேங்கிள் 10 கிராம் ஒரு பேங்கிள் வருதுங்க. ப்ளைன் பேங்கிள். இதில் எந்த மாடல் இல்லை, எதுவுமே இல்லை. ப்ளைனாக இருக்குது. க்ளோசிங் கூட ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. சாலிட்டாக இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சு. 4 பேங்கிள் தான், 40 கிராம் தான் வருது. இது மாதிரி கூட நல்லா நிறைய பேர் விரும்புவாங்க. ப்ளைனாக இருக்கணும், எந்த டிசைன் இருக்க வேண்டான்ற நினைக்கிறவங்க இது மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த பேங்கிள் பாருங்கள், எல்லாருக்கிட்ட இருக்கிறது தான். கொஞ்சம் பட்டையாக வரும். அப்புறமா அங்கங்கே ஒரு சிம்பிள் பேட்டர்னில் ஒரு வி ஷேப்பில் வருது. ஜிக்ஜாக் போட்ட மாதிரி மாடலு பாருங்கள். எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த 4 பேங்கிள்.
செம்மையாக இருக்கும். பேங்கிள்ஸ் எந்த பேங்கிளாக இருந்தாலும் அழகு தானேங்க, நல்லா இருக்கும் எல்லா பேங்கிள்ஸுமே. இந்த 4 பேங்கிள் பாருங்கள், 50 கிராம் கிட்ட இருக்குங்க. அந்த காலத்தில் பாட்டி அவங்கெல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. இப்போ கூட நம்ம கூட போடலாம். இதெல்லாமே பேங்கிள் எப்போவுமே அழகு தாங்க. அது எந்த மாடலாக இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருந்தால் கூட கையில் போட்டால் அழகு தான். பேங்கிள் மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கையில் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த பேர் பேங்கிள் பாருங்கள், கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. நம்ம காலேஜ் வேர், பார்ட்டி வேர், ஃபங்க்ஷன் வேர், ஆஃபீஸ் வேரெல்லாம் போடுற மாதிரி ஒரு பேங்கிள் செட் இது. பேர் பேங்கிள் 35 கிராம்ஸ் இருக்குங்க. பட்டையாக வரும், ஒரு ஜன்னல் டைப்பில் ஃப்ளவர் பேட்டர்னில் வருது. லீஃப் பேட்டர்ன் மாதிரி ரவுண்டாக ஓவல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள் பாருங்கள், பேர் பேங்கிள் 23 கிராம்ஸ் இருக்குது. 3 பவுன் இன்னும் 1 கிராம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு கம்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க, அங்கங்கே பெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த பேங்கிள் கூட. பைப்பிங் டைப்பில் கொடுப்பாங்க இந்த மாடலு. இது பைப்பிங் கிடையாது, உள்ளே அப்படியே போலாக இருக்குது. நம்ம பிளாஸ்டிக் வளையல் கூட போட்டிக்கலாம், அது மாதிரி மாடல். இது சூப்பராக இருந்துச்சு. இந்த பேங்கிள் பாருங்கள், வெறும் 21 கிராம் தான் இருக்குங்க. பட்டையாக இருக்குது. இதுக்கு முன்னால் நான் ப்ளைனில் மெலீஸில் காட்டியிருந்தேன் 1.5 பவுன் ஒரு பேங்கிள்ன்ட்டு. இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, போலாக இருக்குது, ஆனாலும் 10 கிராம் தான் வருது. நல்லா இருக்குது இல்லைங்க, இதுவுமே கெட்டியாக இருக்குது. உள்ள க்ளோஸிங் கூட அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரெண்டியான மாடலுங்க. எனாமல் போட்டு சைடில் வருது, ஒயிட் பாலிஷில், நடுவில் வந்து கோல்டு பாலிஷ் கொடுத்துருக்காங்க. 50 கிராம் கிட்ட இருக்குங்க. ஒரு பேங்கிலே 3 பவுன் மேலே இருக்குது பாருங்கள். அவ்வளோ கெட்டியாக சாலிடாக இருக்குங்க. அப்படியே பெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாம்பே டைப் பேங்கிள் தாங்க. இந்த பேங்கிளில் வந்து எனாமில் அங்கங்கே லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லோரும் நார்மலாக வாங்கி போட்ட மாடல் தான். இது 48 கிராம் கிட்ட இருக்கும். 6 பவுன் வருதுங்க 4 பேங்கிள் சேர்த்து. அதோட டேக்கோட வெயிட்டு, ரேட்டு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டேக் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கல்கட்டா டைப் பேங்கிளுங்க. ஒரு பைப்பிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 5 பவுன் கிட்ட வருது 4 பேங்கிள். சூப்பராக இருக்குது பாருங்களேன். 4 பேங்கிளும் வெறும் 5 பவுன்லனே வருது. சாலிட்டாக இருக்குங்க. இதுக்கு முன்னால் காட்டினால பாம்பே டைப் ஆனாலும் பெண்ட் ஆகும்னு நினைக்கலாம். இது பெண்டு கிண்டு எதுவும் ஆகாதுங்க. பைப்பு டைப்பில் அவ்வளோ சாலிடாக கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், வெறும் 34 கிராம் தான் இருக்குது. போல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங், லைட்டாக செமி மேட் ஃபினிஷிங் வர மாதிரி இருக்குது இந்த மாடலும். இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், இது ஒரு கல்கட்டா டைப் பேங்கிள் தான். 50 கிராம் கிட்ட இருக்குங்க 4 பேங்கிள். இதில் நடுவில் பெரிய பெரிய ப்ராட் பேங்கிள் இருந்துச்சு. நான் ஷாப்பு விசிட் பண்ண அன்றைக்கி அவங்க 2 பேங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4 பேங்கிளும் இங்கே இருக்குது. நல்லா இருந்துச்சு இந்த மாடல். இதே மாடல்லவே பாருங்கள், இந்த 4 பேங்கிளும் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. நல்லா இருக்குங்க கையில் போட்டால். 44 கிராம் கிட்ட இருக்குது. சாலிடாக இருக்குங்க. ஒரு பேங்கிள் 11 கிராம் தான் வருது. கல்கட்டா டைப் பேங்கிள்ஸ். இதில் நடுவில் ஒரு நம்ம ப்ராட் பேங்கிள் இல்லை நம்ம கண்ணாடி பேங்கிள் அது மாதிரி போட்டால் வேறு லெவலில் இருக்கும். இந்த பேங்கிள் பாருங்கள், ப்ளைனாக கம்பி பைப் டைப்பில் வருது. அப்புறமா ஷைனிங் வந்து பெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த 4 பேங்கிள் பாருங்கள், பட்டை டைப்பில் போல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவே 44 கிராம் இருக்குது. 11 கிராம் ஆகுது ஒரு பேங்கிள். இதுக்குள்ளே நம்ம பிளாஸ்டிக் வளையல் போடுற மாதிரி மாடல். இது பாருங்கள், வெறும் 39 கிராம் தான் இருக்குங்க. ஒரு வளையல் 10 கிராம் தான் இருக்குது. எவ்வளோ ப்ராடாக இருக்குது. உள்ள பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பிளாஸ்டிக் வளையல் போட்டிக்கலாம். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்